இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இது ஒரு நாய் கதை இல்ல. இது இப்போ நீங்க மனசுக்குள்ள சுமந்துகிட்டு இருக்கிற வலியோட கதை. பல நாளா உணவு இல்லாம ஒரு நாய் சாலையோரம் விழுந்து கிடந்தது. யாரும் நிக்கல, யாரும் திரும்பி பார்க்கல. உலகம் வேகமா போய்கிட்டே இருந்தது. ஆனா அந்த உயிருக்கு ஒவ்வொரு வினாடியும் ஒரு யுகம் மாதிரி இருந்தது. அந்த நாய் வானத்தை பார்த்தது. வார்த்தை இல்லாத ஒரு கேள்வி அதோட கண்கள்ல தெரிஞ்சது. நான் யாருக்கும் தீங்கு செய்யல. அப்போ என்னை ஏன் யாரும் பார்க்கல? அந்த கேள்வி சத்தமா சொல்லப்படல. ஆனா அந்த வலி கேட்கப்பட்டது. என கருணை சத்தத்தை பார்க்காது, வலிய பார்க்கும். அந்த இரவு கிராமத்தின் ஓரத்துல அமைதி இன்னும் கனமாயிட்டது. திருவிளக்குகள் மங்கி போனது. சாலை வெறிச்சோடி கிடந்தது. அந்த இருளுக்குள்ள ஒரு உயிர் மட்டும் பசியோட போராடிக்கிட்டு இருந்தது. அது மனிதன் இல்ல, ஒரு நாய். பல நாளா உணவு இல்ல. குப்பை தொட்டியில கூட எதுவும் கிடைக்கல. ஒவ்வொரு வீட்டுக்கும் அருகில போய் நின்று பார்த்தது. ஆனா எங்கும் அன்பும் இல்ல, உணவும் இல்ல. பசி அதோட வயிற்றை மட்டும் இல்ல, அதோட கண்களில் இருந்த ஒளியையும் மெதுவா அணைத்துக்கிட்டு இருந்தது. கால்கள் நடுங்கின, நாக்கு உலர்ந்தது, மூச்சு விடுறதே வலி ஆயிடுச்சு. அது யாரையும் கடிக்கல, யாருக்கும் தீங்கு செய்யல. ஆனா இந்த உலகத்துல அது யாருக்கும் முக்கியமா தோணல. சாலை ஓரமா நடக்க முயற்சி பண்ணிச்சு. 2 அடி வைத்ததும் கண்ணு 2 அங்கேயே விழுந்துருச்சு. அந்த நொடி அந்த நாய் வானத்தை பார்த்தது. இது கடைசி பார்வையா இருக்குமோ என்ற பயம் அதோட கண்கள்ல இருந்தது. அதே நேரம் சாலை ஓரத்தில் இருந்த ஒரு பழைய சிவன் கோயிலில மணி ஒலி மெதுவா கேட்டது. காற்று மாறியது. அமைதி இன்னும் ஆழமாயிட்டது. கோயில் வாசலில ஒரு சன்னியாசி அமைதியா அமர்ந்திருந்தார். உடம்பு முழுக்க சாம்பல், கண்களில் ஆழமான அமைதி. உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களையும் ஒரே பார்வையில ஏற்றுக்கிற கண்கள். அவர் சாதாரண மனிதன் இல்ல, அவரா சிவன். அந்த நாய் அவரை பார்த்ததும் பயந்தது. ஆனா ஓட சக்தி இல்ல, அங்கேயே படுத்துருச்சு. சிவன் மெதுவா கண்களை திறந்தாரு. அந்த நாய் மேல அவருடைய பார்வை விழுந்தது. அந்த பார்வையில கோபம் இல்ல, வெறுப்பு இல்ல, தண்டனை இல்ல, கருணை மட்டும். சிவன் மெதுவா சொன்னாரு, நீ பசியில இருக்கிறதுக்காக இந்த உலகம் உன்னை புறக்கணிக்கலாம், ஆனா நான் உன்னை மறக்கல. அந்த நாய்க்கு வார்த்தை புரியல. ஆனா அந்த குரல் அதோட மனசுக்குள்ள ஒரு ஆறுதலா இறங்கிச்சு. சிவன் கோயில் முன்னிருந்த சாதாரண உணவை அதோட பக்கம் வைத்தார். அந்த நாய் மெதுவா சாப்பிட்டது. ஒவ்வொரு வாய்ப்போட்டோடும் அதோட உடம்புக்கு மட்டுமில்ல, அதோட உயிருக்கும் சக்தி திரும்ப வந்தது. சாப்பிட்டு முடிச்சதும் அந்த நாய் சிவன் காலடியில் வந்து அமைதியா படுத்துக்கிட்டது. சிவன் மெதுவா சொன்னார், இந்த உலகத்துல பலசீனம் பாவம் இல்ல, அது கருணை கிடைக்கிற இடம். அந்த இரவு அந்த நாய் தெருவில் இல்ல, அது பாதுகாப்புல இருந்தது. இந்த கதை ஒரு நாய் பத்தி இல்ல, இது இப்போ இந்த கதையை கேட்கிறவங்கள பத்தி. நீங்க பசியில இருக்கலாம், அது பணமா இருக்கலாம், அது அன்பா இருக்கலாம், அது நம்பிக்கையா இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, யாரும் பார்க்கலனாலும் சிவன் உன் கண்ணீரை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார். இந்த இரவு நீண்டது மாதிரி தோணலாம், ஆனா கருணை தாமதமா வந்தாலும் தவறாமல் வரும். ஓம் நம சிவாய.